Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து வெட்டிங் டே. எனக்கு காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வெஜ்ஜில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வெட்டிங் டே. இன்றைக்கி வந்து வெட்டிங் டே அன்றைக்கி டிஃபனு மதிய சாப்பாடு என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். நம்ம நேற்றே வந்து நான்வெஜ்ஜெலாம் நம்ம செஞ்சாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளான டிஃபன் என்னென்னா, காலையில் வந்து ஸ்வீட்டோட கேசரி, ரவா கேசரி செய்ய போகிறோம். நவதானிய மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி ஊற்ற போகிறோம். கார சட்னி, உடச்சக்கல் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மதியானம் வடை பாயாசத்தோட சாப்பாடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கார சட்னிக்கு வதக்கிட்டு கேசரி பண்ணிடலாம். காலையில் எப்பயுமே எந்திரிக்கிற மாதிரியே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றியாச்சு. கோயிலுக்கு வந்து வடபழனி கோயிலுக்கு போகிறோமா இல்லைன்னா முனீஸ்வரன் பாடிகேட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோமான்னு தெரியல. அதுதான் எங்களுக்கு குலதெய்வம். எனக்கு மார்ச் 17 வேறு பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி போகலாமா அன்றைக்கி போகலாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. அதனால் வடபழனி கோயிலுக்கு போகலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஃபனை செஞ்சு வச்சுட்டு தான் போக போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு வெட்டிங் டேன்னு சொல்லிவிட்டு நேற்று மதிய சாப்பாடில் சொன்னேன். அதுக்காக நான் சமைச்சிருக்கேன்ட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஓகேவா? இப்போ நம்ம டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு பெரிய துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து இட்லிக்கு கார சட்னி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி உடச்சக்கடலை சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ இட்லி அரைச்சாலும் பசங்களும் அதான் கேட்பாங்க. பசங்களுக்கெல்லாம் எக்ஸாமு லீவு. நேற்று போனாங்க, அதுக்கப்புறம் லீவு. அதனால் லேட்டாக தான் நான் டிஃபன் 8 மணிக்கு மேலே தான் செய்கிறேன். பசங்க இப்போ எந்திரிச்சிருவாங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி வறுபட்ட உடனே ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாரி. நான் சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சா செம்மையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 பேர் வந்து தாளிப்பு வடகம் நீங்கள் என்ன செய்யலையாக்கான்னு கேட்டிருந்தாங்க. வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். நேற்று வந்து 2.5 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபான்னு விற்றுது. 2 கிலோ சின்ன வெங்காயம்லாம் செம்ம பெருசாக இருக்குது. அதெல்லாம் கிலோவே 80 ரூபா 100 ரூபான்னு விற்கும் பாருங்கள். அந்தமாரி சின்ன வெங்காயம் இது பாருங்கள். இது 2.5 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன். நல்லாவே இருக்குது, சூப்பராக. நான் பெரும்பாலுமே பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ கொஞ்சம் சின்னதாக பார்த்து தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இப்போ நம்ம சின்னதாக தேடினாலும் கிடைக்கல. சரின்ட்டு வடகத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கும் நம்மளுக்கு சமையலுக்கு ஒரு 100 ரூபாய்க்கும் வாங்கி போட்டேன். ஆனால் நிறைய சின்ன வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா இருந்தெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்தமாரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வாங்கி வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரமாக ரொம்ப சின்னதாக வரவே இல்லை. எல்லாமே பெருசாக தான் வந்திருக்கு சின்ன வெங்காயம். பரவாயில்ல ஓரளவுக்கு. நான் வந்து இந்த தை மாதத்துலலாம் 50 ரூபாய்க்கு பூண்டு வாங்கியிருக்கேன். அதேமாரி 5 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபான்னு வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த தடவை வரவே இல்லை. பூண்டு கூட பாருங்கள், நேற்று வெங்காயம் வாங்கினேன், அவர்கிட்ட தான் வாங்கினேன். 100 ரூபான்னு வாங்கினேன். பரவாயில்ல. ஏன்னா 300 ரூபா 350 ரூபா வரைக்கும், நான் 380 ரூபா வரைக்கும் நான் பூண்டு வாங்கினேன் இந்த வருஷம். இந்த தடவை இப்போ 100 ரூபான்னு தான் வந்திருக்கு.
இப்போ தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே நல்லா ஒரு கை வந்து கருவேப்பிலை அலம்பி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்குது. புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக ஒரு சின்ன இது போல் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா இந்த இதுவே கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கள, அதனால் சொல்கிறேன். உப்பு அப்படியே வதங்கட்டும். இப்போ கேசரிக்கு ரவையை வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ இது கூடயே நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஃபேன் காற்றுல எடுத்து ஆற வச்சுக்கலாம். ரவை பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா முத்து முத்தாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் இட்லியை ஊற்றி வச்சுட்டு உடச்சக்கடலை சட்னியை அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார சட்னி அதுக்குள்ளே ஆறிடும். வதக்கி வச்சது நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து 1க்கு 2 கப்பு நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து தளன்னு இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும் கேசரி. அதேமாரி ரவை வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற ஒரு 1/4 டம்ளர் இருக்குது, அதையும் ஊற்றிடலாம். நெய்யெல்லாம் வந்து உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா மத்தியானத்துக்கு பாயாசம் வைக்க போகிறோம்.
செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா முக்கால் அப்போ வெந்துருச்சு. ஆனால் முழுசாக வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ரவை பாருங்கள் வெந்துருச்சா? இந்த சமயத்தில் 1.5 கப்பு வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அதுக்கு 1.25 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து ரவை வேக வைக்காமல் நீங்கள் வந்து சுகர் சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காது. அதேமாரி வறுத்த ரவையாக இருந்தாலும் நல்லா நெய்யில் ஒரு 10 நிமிஷம் வறுத்துருங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அந்த கேசரி. கேசரி பவுட்ரு பெரியவர் எந்திரிச்சார், அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். கேசரி பவுடரெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் கேசரிக்கு கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? பபுள்ஸ் இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேசரி பவுட்ரு வாங்கிட்டு வந்துட்டான். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வெந்நீரில் கலந்துருக்கேன் நான். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. எந்த சமையலுக்குமே நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் இருக்கும் போது, பாதியில் இருக்கும் போதெல்லாம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். இதுவெல்லாம் எங்கள் அம்மாவோட அப்பாவோட பக்குவம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து முந்திரியை அப்படியே வறுத்து போட்டாச்சு. ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இப்போ வந்து நுணுக்கி சேர்த்துருக்கேன். நெய் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எப்பயுமே இப்படி திரண்டி வரணும், அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இட்லியும் உடச்சக்கடலை சட்னி அரைக்கணும்ல, அரைச்சிக்கலாம். கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பராக நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியை ஊற்றிடலாமா? இதில் வந்து கம்பு, சோளம், ராகி, அப்புறம் ரேஷன் அரிசி, பச்சை அரிசி, புழுங்கரிசி இது சேர்த்துருக்கோம். ஒரு பக்கம் தாளி போட்டாச்சு உடச்சக்கடலை சட்னிக்கு. ஒரு பக்கம் இட்லி சட்டியில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இட்லியெல்லாம் ஊற்றி வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி வச்ச இட்லி மாவை உள்ளே வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே 2 சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து உடச்சக்கடலை சட்னி ஒரு பத்தை தான் தேங்காய் வச்சுருக்கேன். மித்ததெல்லாம் உடச்சக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு, 2 பல் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு சட்னியை போட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இது. இப்போ அந்த சட்னியை அரைச்சிடலாம். அதுக்குள்ளே இட்லியை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சட்னி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியை பார்த்துடலாம். இட்லி பாருங்கள், நல்லா புசுன்னு வெந்து வந்துருச்சு. அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இட்லியை எடுத்துடலாம். நம்மளுடைய இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சுட இருக்குது. இப்போ எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அதனால் வந்து நான் இட்லியை ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து 2 வகை சட்னி 3 வகை சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகேவா? சூப்பரான நவதானிய இட்லி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வேலையை பார்க்கலாம். இல்லை, இது கூட டிஃபனை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அதை தான் நானும் செய்ய போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஃபனெல்லாம் சாப்பிட்டாச்சு. கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து சில்வர் செடியில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பௌர்ணமியில், அதனால் இன்றைக்கும் இருக்கான், நாளைக்கும் இருக்கான். அதனால் அரிசி கழுவி போடல, அரிசி ஊற போட்டிருக்கேன், தண்ணி காய வச்சுருக்கேன். பாயாசத்துக்கு பால் வந்து 2 பால் வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி 2 பால் 1 லிட்டர் பால் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாயாசத்துக்கு நம்ம முந்திரி திராட்சை போல் முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து வறுத்த சேமியாவே வாங்கியிருக்கேன். இருந்தாலும் லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஹீட் ஆகட்டும். முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். திராட்சை வெறுமா கொடுத்தா கூட சாப்பிட்டுடுறாங்க. இதுமாரி பாயாசம், பொங்கல், கேசரியிலெல்லாம் போட்டால் எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் நான் வந்து இப்போ போடுறது கிடையாது. ஓகேவா? இப்போ நெய் பாதி ஹீட் ஆனோன்னே முந்திரியை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நெய் பாதி ஹீட் ஆனாவே போதும். அதேமாதிரி எண்ணெயும் பாதி தான் ஹீட் ஆகணும். ஏன்னா நம்ம போடுற பொருள் டக்குன்னு கருகிடும். அதனாலே நான் பாதியிலேயே சேர்த்துருவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வந்துட்டு இப்போ இதுலேயே வறுத்த சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்லையே நான் ஜவ்வரிசி சேர்க்கலை. வடைக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு பீன்ஸ் பொரியல் இல்லைன்னா பீட்ரூட் பொரியல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்னும் காயெல்லாம் கட் பண்ணலை. சரி, அப்படியே விட்டால் டைம் ஆகிடும். அதனால் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டவ்வு காலியாக இருக்கும் போதே உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டேன். 2 விசிலு. பருப்பு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தோன்னே நம்ம இந்த பாலில் இதை சேர்த்துடலாம். பால் வந்து அப்படியே மலருது, அதுலேயே சேர்த்துருங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேமியா நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து சர்க்கரை சேர்க்கணும். வேகட்டும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வெந்து வந்துட்டு கொஞ்சம் ஆறுனா நம்மளுக்கு கெட்டி போட்டுரும். இப்போ சேமியா வேகட்டும். ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சுருக்கேன், ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டாச்சு. இந்த பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. ஒரு 50லேருந்து ஒரு 75 கிராம்
சுகர் சேர்த்துக்கோங்க. சேமியா வெந்த பிறகு தான் சுகர் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாலும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஏடு கட்டி வந்துடுச்சு. ஒரு 4 ஏலக்காய். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கொதிச்சு வரணும், ஒரு கொதி வரணும். நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான். பருப்பு வேகட்டும், வெந்தோடனே இந்த 2 ஸ்டவ்வில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சாதம் நல்லா மலர்ந்து வருது. நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற இன்னும் கெட்டி போடும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்படி வந்து உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒன்றில் சாம்பார் தாளிச்சிக்கலாம், ஒன்றில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு, சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை. நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வெறும் முருங்கைக்காய் தான் சேர்க்க போகிறேன், ஒரு 3 முருங்கைக்காய். ஏன்னா முருங்கைக்காவே அதிகமாக இருக்குது, பசங்களுக்கு முருங்கைக்காவும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் பருப்பு. அதனால் நான் வந்து தக்காளி சேர்க்கலை. ஓகேவா? ஒரு பக்கம் வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு பிரிஞ்சி இலையை 4ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் பாதி வதங்கினோடனே ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 2. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு உப்பு, சாம்பாருக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மேட்ச் ஆகி வரட்டும். ஓகேவா? இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கோம் சாம்பாருக்கு. சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடயே பருப்பும் தக்காளியும் அப்படியே சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சாம்பார் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்ந்து வந்திருக்கோம். பருப்பும் நான் 3/4 பதம் தான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதனால் முருங்கைக்காய் வேகிறதுக்கும் உங்களுக்கு பருப்பும் கொஞ்சம் மசிஞ்சு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார் வந்து நீங்கள் இது போல் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதம் வெந்து வந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். சாம்பார் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது.
முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு வந்து நல்லா பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா மேட்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து தோல் உரிச்சிருக்கிற உருளைக்கிழங்கா சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரம் மசாலா போடணும். ஏன்னா வெறும் பிரிஞ்சி இலை சோம்பு தான் போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம். சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சு, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி, ஏன்னா முருங்கைக்காய் வெந்த பிறகு தான் புளி தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க முருங்கைக்காய் வேகாது. இங்கே பாருங்கள், சாம்பாரும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஒரு கொதி வந்தால் நம்மளுக்கு சாம்பார் ரெடி. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பாரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் நம்ம ரசம் வைக்கணும். மசால் வடைக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கோம், ரெடி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் மசால் வடைக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீன்ஸ் பொரியலை வதக்கி விட்டுலாம். கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் பொரியட்டும். ரெண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. ஓகேவா? நான் பெரும்பாலும் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வெங்காயம் சேர்ப்பேன். அப்படி இல்லையா சாதாரணமாக அப்படியே வதக்கி விட்டுருவேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க, வெந்து வரட்டும். கொஞ்சம் இப்போ வடைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரலாம். இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு 1/4 ஸ்பூன், பீன்ஸ் பொரியலுக்கு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு அரைச்சிட்டேன். அரைச்ச பிறகு சோம்பு, உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன், அப்புறமேட்டு இஞ்சி எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து வெந்துட்டுருக்கோம் முக்கால்வாசி. இப்போ வந்து நம்ம அரைச்ச சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தண்ணி பட்டுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வெயில் போகிற வரைக்கும்
காலையிலே சமைச்சிடணும். அப்போ தான் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ செம்ம வெயில். நானும் 2-3 நாளாக காலையில் சமைக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேது. பசங்க ஸ்கூலுக்கு போகிற மாரி இருந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். பசங்களும் கொஞ்சம் தூங்குறாங்களா, 9 மணி 8:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு மேலே தான் டியூஷனு. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போகிறாங்களா. அதனால் நம்மளுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக செஞ்சுக்கலான்னு செய்கிறோமா. அதனால் லேட் ஆகிடுது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலே செஞ்சிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்தால் தான் உதிராது, நல்லா மொறுன்னு இருக்கும் வடை. அதேமாரி வடைக்கு, கடலைப்பருப்பு வடைக்கு ரொம்ப டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த வடை மாவை ஓரளவுக்காச்சு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு மசால் வடை தான் பிடிக்கும். பசங்க மசால் வடை பிடிக்க மாட்டேது. அதனால் இப்போ எப்போ பார்த்தாலும் மெதுவடையே சுடுறது. இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச மசால் வடையை சுடலான்ட்டு சுட்டாச்சு. அதேமாரி பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க, நான் சாப்பிட்றத வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஸ்கூல் இருந்ததுன்னா கடன்னு வேலை எப்படி தான் ஜிக்டாக முடியுதுன்னு தெரில. டைம் ஆகுதுன்னு நம்ம முடிச்சிடுறோம். அதுவே ஸ்கூல் இல்லைன்னா வேலை ஆரம்பிக்க கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 செகண்ட் ஆகட்டும், திருப்பலாம். கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சாச்சு. இப்போ நம்ம வடையும் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்பளம் பொரிச்சுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த பீன்ஸ் பொரியல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் பொரியல் பண்ணலாமா, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. லாஸ்ட்டில் பீன்ஸே கட் பண்ணியாச்சு. ஒரு நேரம் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அவங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டாங்க, மயிலாப்பூர். இப்போ வந்து நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர்லேயே எடுத்துருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். யாராருக்கு மசால் வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் 2 வடையுமே சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து காயில் நான்வெஜ்ஜில் எல்லாமே சரி, நான் எல்லாமே சாப்பிட்டுப்பேன். இப்போ என் பசங்களையும் அதே போல் தான், எது கொடுத்தாலும் சாப்பிட்ற மாரி பழகி வச்சுருக்கேன். அவரும் அதேமாரி தான். ஏன்னா ஒன்று பாவக்காய் செஞ்சால் மட்டும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிடுவேன். அது மட்டும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ல, இறங்குறது கஷ்டம். இப்போ என்னமோ செய்யவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. செய்யணும் பாவக்காய் தொக்கு. பாவக்காய் தொக்குக்கு அப்பளம் இருந்தால் மட்டும் சாப்பிட்டுப்பாங்க. மாதத்தில் 2 தடவை 3 தடவை செஞ்சிடுவேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, செய்யவே இல்லை. இப்போ நம்மளுக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற மாவெல்லாம் வடை தட்டி போட்டுட்டு அப்பளம் பொரிக்கும் போது பார்க்கலாம். சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.